இவரை கவனித்துக் கொள்ளும். இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும் பொழுது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் நமது பாவங்கள் அகல்வனவாக. ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆங்கில கவிஞர் நமக்கும் அயலாருக்கும் உள்ள ஒரு தொடர்பை தன்னுடைய கவிதையில் இவ்வாறு வடிக்கின்றார். ஒரு மனிதன் வீட்டை கட்டினான். வீட்டை பாதுகாக்க சுற்றுச்சுவரை கட்டினான். சுற்றுச்சுவர் கட்டி முடிக்கப்பட்டதும் தான் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தான். சுற்றுச்சுவர் நாளுக்கு நாள் காலம் செல்ல செல்ல மழை அதில் தன்னுடைய தண்ணீரை விட்டு பாய்க்க சிறிது காலத்திற்கு பிறகு அவனுடைய வீட்டில் இருந்த ஒரு குதிரை அந்த சுவரை தாண்ட முயற்சி செய்தது. சுவரை தாண்ட முயற்சி செய்த போது குதிரையினுடைய கால் சுவற்றில் மோதியது. சுவர் இடிந்து விழுந்தது. இவ்வாறு இரண்டு குடும்பங்களுக்கும் இருந்த அந்த பகைமை என்ற சுவர் உடைக்கப்பட்டது என்று சொல்வார். மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதநேயம் உள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா என்று பார்த்தால் அது ஒரு கேள்வியாகவே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மனிதநேயம் எப்போது நமது கண்களுக்கு முன்பாக தெரிகிறது? 4 வழி சாலைகளில் செல்கிறோம். செல்கின்ற போது வாகனம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வாகனம் எங்கேயாவது விபத்திற்கு உள்ளாகிவிட்டது என்று சொன்னால் ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம், உச்சி கொட்டுறோம், நிற்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நிற்க வழி இல்லாமல் கடந்து செல்கிறோம். வாகனத்தில் செல்கின்ற போதே வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை போடுகிறோம். இவ்வாறு இந்த இடத்துல வாகனம் மோதி வாகனம் பார்ப்பதற்கே ஒரு லட்சணம் இல்லாமல் இருக்கிறது. எத்தனை பேருக்கு அடிபட்டதோ தெரியவில்லை, உயிர் இழப்பு உண்டா என்று தெரியவில்லை என்று வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு என்ன செய்றோம், சென்று கொண்டிருக்கிறோம். இது நமது மனிதநேய செயல்கள் என்பதை நாம் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஃபேஸ்புக்ல போறோம், இன்ஸ்டாகிராம்ல போறோம், ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். எந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய நெஞ்சை அப்படியே பதைக்க செய்கிறதோ, சற்று சிந்திக்க தூண்டுகிறதோ, அந்த செய்திகளுக்கெல்லாம் ஒரு லைக்ஸ் போட்டு என்ன செய்றோம், ஃபார்வர்ட் பண்ணிட்டு நான் எனது சமூக செயலை, மனிதநேய செயலை செய்துவிட்டேன் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த வீட்டை கட்டினவன் சோத்த கட்டின மாதிரி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நம்மை மனிதநேயம் உள்ளவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டு நாம் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு மத்தியிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக நாம் ஏறெடுக்கக்கூடிய எல்லா செயல்களும் மனிதநேய செயல்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்தில் ஒரு மன்னன் வாழ்ந்தான். அந்த மன்னனுடைய பெயர் போதிஸ்தா. என்ன பேரு? என்ன பேரு? போதிஸ்தா. அந்த மன்னனுக்கு ஒரு மந்திரி இருந்தான். அவன் பேரு சுபைதா. என்ன பேரு? சுபைதா. இந்த மன்னனுக்கு ஒரு கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு விடை தேடக்கூடிய விதத்தில் இந்த மன்னனும் மந்திரியும் என்ன செஞ்சாங்க, உலாவிக் கொண்டிருந்தார்கள். தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். நடந்து கொண்டிருந்த போது
ஒரு பெரிய மரத்திலிருந்து ஒரு குயில் குஞ்சு என்னஞ்சிச்சு, மேலிருந்து பொத்துன்னு விழுந்துச்சு. உடனே அரசன் கேட்டான், பார்த்தாயா, ஒரு குயில் குஞ்சு கீழே விழுந்து விட்டது, அதை அதனுடைய பெற்றோர் தள்ளிவிட்டார்களா என்று கேட்டான். உடனே மந்திரி சொன்னான், ஆமாம், அவர்களுடைய பெற்றோர்கள் தான் தள்ளி இருக்க வேண்டும் என்று சொன்னான். பெற்றோர்கள் எப்படியாவது தன்னுடைய குஞ்சுகளை தள்ளுவார்களா என்று மன்னன் ஒரு கேள்வியை எழுப்பினான். என்னதான் இருந்தாலும் ரத்தம் சதை எல்லாம் ஒண்ணுதானே, தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்று சொல்வார்களே, அந்த மண்ணிலிருந்து உருவானவர்கள் நாம் அல்லவா அப்படிங்கிறத நினைத்து கொண்டு அந்த அரசன் கேட்டான், ஒரு தாய் தந்தை எப்படி தன்னுடைய பிள்ளைகளை மேலிருந்து கீழே தள்ளிவிட முடியும் என்று கேட்டபோது, அன்புக்குரியவர்களே, அந்த மந்திரி சொன்னார், நீங்கள் கேட்கின்ற கேள்வி சரிதான், ஆனால் அதனுடைய தாய் தந்தை குயில் இல்லை. அதனுடைய தாய் தந்தை இப்ப யாரு? ஒரு காகம் இல்லையா? காகத்தினுடைய கூட்டில் குயில் போய் என்ன செய்யும்? அடைகாத்து விடும். அந்த குயிலுடைய முட்டையை தன்னுடைய முட்டை என்று நினைத்துக் கொண்டு அந்த காகம் என்ன செய்யும்? அதற்கு உதவி செய்யும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, காகம் நினைத்துக் கொண்டிருக்கும் அது காகத்தினுடைய குஞ்சுதான் என்று. ஆனால் நமக்கு என்ன செய்தி சொல்லப்படுகிறது? காகத்தினுடைய குஞ்சுகள் எப்போதும் அது வளர்ந்து பறக்கும் வரை அமைதியாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் குயில் குஞ்சு என்ன செய்யும்? அந்த கூட்டில் அமைதியாக இருப்பதில்லை. அது சத்தங்களை சலனங்களை ஏற்படுத்த வெறுத்து போன அந்த காகம் என்ன செய்கிறது? இது என்னுடைய குஞ்சு இல்லை, என்னை சார்ந்தவர் அல்ல என்று நினைத்து கொண்டு அந்த குயில் குஞ்சு என்ன செய்கிறது? கீழே தள்ளி விட்டது என்று மந்திரி சொன்னாராம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனது இனம், எனது மக்கள், எனது மொழி, என்னை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களோடு நான் இணக்கம் காண்பிக்கிறேன். ஆனால் என்னை சாராதவர்கள் என்று சொன்னால் எனக்கு இணக்கம் காட்டுவதற்கு என்னுடைய நெஞ்சம் என்ன செய்யல? விரிந்து விடவில்லை, அது சுருங்கி இருக்கிறது என்பதைத்தான் இந்த கதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. மனிதநேயம் என்று பார்க்கிற போது அன்புக்குரியவர்களே, இந்த மனிதநேயத்தினுடைய பண்புகள் பல என்பதை நாம் கோடிட்டு பார்க்கலாம். அதுல மிக மிக சால சிறந்ததாக மனிதநேயம் அதனுடைய பண்புகளாக அன்பை பார்க்கலாம், கருணையை பார்க்கலாம், இரக்கத்தை பார்க்கலாம், மன்னிப்பை பார்க்கலாம். இவை அனைத்தும் மனிதநேயத்தினுடைய செயல்பாடுகளாக இருக்கிறது. ஆதியில் அன்புக்குரியவர்களை மனிதன் நாடோடியாக திரிந்தான். அவனுக்கு வீடுகள் என்பது தேவையில்லை, அவனுடைய பொருட்கள் எல்லாம் ஆங்காங்கே கிடந்தது. ஆனால் எந்த பொருளும் என்ன செய்யல? களவு போகவில்லை. ஆனால் நாளாக ஆக களவு போக போக மனிதன் தன்னுடைய குடும்பத்தை காக்க நினைக்கிறான், சுவர்களை எழுப்புகிறான். மனிதநேய செயல்கள் என்று பார்க்கிற போது யாராவது அழுதாங்கன்னா, யாராவது துன்பப்பட்டார்களா, அப்போது என்ன செய்றான்? போய் எட்டி பார்க்கிறான். ஆனால் அவனுடைய செயல் உச்சி கூட்டுறதோட நெஞ்சிருது, முடிந்து விடுகிறது. உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, தினமும் தன்னுடைய மனைவியை அடித்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், முத நாள் போய் கேட்பாங்க, ரெண்டாவது நாள் போய் கேட்பாங்க, மூணாவது நாள் அப்படி தொடர்ச்சியா போய் கேட்டா அந்த குடிகார கணவன் என்ன சொல்வாரு? உனக்கு என் பொண்டாட்டிக்கும் என்ன தொடர்பு? என் பொண்டாட்டியை நான் அடிப்பேன், மிதிப்பேன், என்னன்னாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னவுடன் நம்முடைய மனிதநேயம் என்ன செய்யறது? அப்படியே பொத்துன்னு கலண்டு விழுந்துருது. நீ ஆச்சு, உன் பொண்டாட்டியாச்சு, உன் குடும்பம் ஆச்சு, உன் பிள்ளையாச்சு, நீ நடுத்தருவில் இருந்தா என்ன, உன் பொண்டாட்டி உன் கூட இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? அன்றோடு அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யறோம்? ஒரு முடிச்சுகள் போட்டு விடுகிறோம். இப்படிதான் அன்புக்குரியவர்களை மனிதநேயத்தை காக்க வேண்டும் என்று நம்முடைய இதயம் எட்டி பார்க்கிறது. ஆனால் பிறர்கள் வசை கூறுகின்ற போது, ஏதாவது தேவையில்லாத விமர்சனங்களை பொழிகின்ற போது நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறது? சுருங்கி விடுகிறது. எவன் வீட்டில் தீ எறிஞ்சா எனக்கு என்ன, என் வீட்டில் தீ எறியும் போது நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். ஆனால் தீக்கு தெரியுமா இது உங்க வீடு, அது அவன் வீடு, இது அடுத்தவன் வீடுன்னு? ஒரு வீட்டில் தீ பத்துச்சுன்னு என்ன செய்யும்? வரிசையாக அது தீப்பற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அப்படி என்று சொன்னால் மனிதநேயம் எங்கெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் குரல் கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம்.
மனிதநேயம் வீழ்கின்ற போதெல்லாம், மனிதநேயம் உடைக்கப்படுகின்ற போதெல்லாம் நாம் கிறிஸ்தவர்களாக பெயரளவில் இல்லாமல் அன்புக்குரியவர்களை நம்முடைய குரலை எழுப்புவதற்கு அழைக்கப்படுகிறோம். இதனால்தான் புனிதராக உயர்த்தப்பட்ட ஜான் பால் சொல்வார்கள், அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு குரலை எழுப்பி கொண்டே இருப்பார். அந்த குரல் சொல்லும், இந்த நேரத்தில் கேளு, இதை சொல்லு, இதை செய்ய அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே கேட்டேன், ஆனால் அவங்க என்ன செய்யலை, கேட்கல. இப்போ போய் சொன்னோம்னா அவன் அதே மாதிரி என்ன செய்வான்? பேசுவான். அது தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் ஜான்பால் திருத்தந்தை சொல்கிறார்கள், அந்த உள்ளத்திலிருந்து எழக்கூடிய அந்த குரல் இருக்கிறதே, அந்த குரல் தான் கடவுளுடைய குரல். அந்த குரலுக்கு நீங்கள் செவி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மனிதநேயம் உள்ள மனிதர்களாக மட்டும்தான் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி, நாம் எப்படி மனிதநேயம் உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. இப்போ 3 விதமான மனிதர்கள். ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கிறான் இல்லையா? அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதனை 3 மனிதர்கள் சந்திக்கிறார்கள். இந்த சமூகம் அடிபட்டு கிடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், மனிதநேயம் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த மனிதநேயத்தை காக்க நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்டுள்ள நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, குருவானவர் என்ன செய்றாரு? பார்க்கிறார். பார்த்தும் பார்க்காததை போல என்ன செய்றாரு? தன்னுடைய வேலைக்காக செல்கிறார். ஏன்னா அன்புக்குரியவர்களே, வெங்கடாசலபுரத்திலிருந்து வர வேண்டிய சூழல், வர்றோம். இடையில ஆர்ஆர் நகர் பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் வண்டி என்ன செய்யறது? டேஷ் ஆகி கிடக்குது. நாங்கள் வந்த சாலையிலிருந்து அடுத்த சாலையிலிருந்து வரக்கூடிய வண்டி என்ன செய்யுது? நாங்கள் வரக்கூடிய சாலையில் அப்படியே பல்ட்டி அடிச்சு கிடக்குது. இதை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்த்தோம், ஆனால் இறங்க முடியல. ஏன் இறங்க முடியல? ஐயோ 6:30க்கு பூசைக்கு போகணுமே, போனா தானே சரியா இருக்கும் அப்படி என்ன செய்யறோம்? வாகனத்தில் இருந்தே ஒரு உச்சி கொட்டிட்டு என்ன செய்யறோம்? வந்துவிடக்கூடிய ஒரு சூழல். அப்படி என்று சொன்னால் என்னுடைய இந்த பணி நிமித்தமாக அன்புக்குரியவர்கள் நான் என்ன செய்றேன்? அந்த இடத்துல இருந்து கிளம்பக்கூடிய ஒரு சூழல். என்ன நினைக்கிறேன்? அங்கதான் ஆட்கள் நிறைய இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்க? போன் அடிச்சிருப்பாங்க, உள்ள இறங்கி என்ன செய்றாங்க? வேலைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எப்படியாவது உயிரை காத்து விடுவார்கள். நான் சொன்ன ஒரே ஜெபம், கடவுளை அவர்களை காப்பாற்றும். இதுதான் மனிதநேய செயலா அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னையே கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால், இந்த மானிடம் இப்படிதான் அழுக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு குருவானவர் தன்னுடைய பணி நிமித்தமாக நினைச்சாரே விரைந்து ஓடக்கூடிய ஒரு சூழல். இரண்டாவதாக ஒரு லேவியர் வருகிறார், ஒரு உபதேசியார்னு வச்சுக்கிடுவோமே, கோயிலில் பணி செய்யக்கூடிய ஒரு மனிதர். சரியாக 5:30 மணிக்கு வந்து என்ன செய்யணும்? மணி அடிக்கணும். கோவிலில் எல்லா வேலைகளும் சரியாக இருக்குதா இன்னும் பார்க்கணும். அவர் வரக்கூடிய வழியில யாராவது கீழே விழுந்துட்டாங்க, தூக்க போனா ஏதாவது கேள்விகள் எழலாம். இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை? அவரை தூக்கணும்னு யாராவது வந்து என்ன சொல்லுவாங்க? நீ தானே தூக்குன, பார்த்து ஆஸ்பத்திரி கொண்டு போ அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா போகல அப்படின்னா என்ன செய்வாரு? சாமியார் 2 திட்டலாம், அதெல்லாம் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வாங்க வேண்டியிருக்குமே அப்படின்னு நினைச்சாரு. ஓடி வரக்கூடிய ஒரு சூழல். இது குருவானவருக்கும் லேவியருக்கும் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். நீங்களும் குருக்கள் தான், நீங்களும் அரசர்கள் தான், நீங்களும் இறைவாக்கினர்கள் தான். அப்படித்தானே? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரையும் திருச்சபை என்ன சொல்கிறது? அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று சொல்கிறது. என்று சொன்னால் இதுல குருவும் நீங்கள் தான். ஏன்னா ஒரு குருவானவர் வெளியிலிருந்து பொத்து நினைச்சதுல முளைத்து வருவதில்லை, ஒரு குடும்பத்திலிருந்து தான் வருகிறார். அப்ப அந்த குருவானவரை ஒரு குடும்பமும் உருவாக்குகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பெற்றோர்களும் அன்புக்குரியவர்களை குருவாகத்தான் இருக்கிறார்கள். அந்த குரு உருவாகக்கூடிய சூழல்ல தன்னுடைய பெற்றோர்களை தான் முதல் பாடமாக அவர் என்ன படம் பிடித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுகிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இந்த குருவை போல லேவியரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் மனசாட்சி கேட்காது. எப்போ? வெள்ளப்பெருக்கு வருகிற போது, இயற்கை சீற்றங்கள் வருகிற போது, டிவியில் அப்படியே ஓனா காமிச்சுக்கிட்டு ஐயோ 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 அப்படின்னு நினைச்சோம். மனசு பக்கு பக்கு பக்குன்னு பதறும். ஒருவேளை அங்கே அடித்த சுனாமி இங்கே வந்துருமோ, வெள்ளம் அங்கே வந்துருமோ அப்படின்னு தோணும். எங்கே வந்துருச்சு? தூத்துக்குடிக்கு வந்துருச்சு. விருதுநகருக்கு வருமா வராதா, விருதுநகருக்கு வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னொன்று அறிவு சொல்லும், விருதுநகருக்கு வராது, ஏன்னா பக்கத்தில் என்ன இல்லை? கடல் இல்லை, ஆறு இல்லை. அவ்வளோ தூரம் என்ன செய்யாது? தாண்டி வந்தாலும் மதுரை தாண்டி என்ன செய்யணும்? இங்கே வரணும் இல்லையா? மதுரையை தாண்டி வரணும், தூத்துக்குடியை தாண்டி வரணும். அதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்?
மாடியில் ஏற வேண்டாம், வேற ஊருக்கு இணைஞ்சிடலாம், ஊருக்கு இல்லை வேற நாட்டுக்கே இணைஞ்சிடலாம், ஓடி போய் விடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, மனிதம் நேயம் என்று சொல்வது என்று என்ன செய்யல, சுத்தமாக இல்லவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி என்று சொன்னால், மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு சமாரியன். யார் இந்த சமாரியன்? அவன் ஒரு காலத்தில் யூதனாக இருந்தவன் தான். ஆனால் தன்னுடைய திருமணத்தினால் வேறொரு உறவை அவன் சேர்த்து கொண்டதினால், அவனுடைய ரத்தம் பாழடைந்து விட்டதினால் இந்த யூத சமூகம் என்ன செய்கிறது, அவனை சமாரியர் என்று முத்திரை குத்துகிறது. அவனை தன்னுடைய இனத்தார் என்று சொல்வதற்கு என்ன செய்ய விரும்பவில்லை. அந்த சூழல்ல அவர்கள் சமாரியர்கள் என்று பார்க்கப்படுகிறார்கள். யூதனாய் இருந்தவர் தான், கடவுளுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டவன் தான். ஆனால் யாரோ ஒருவர் மீது ஒரு அன்பு வருகிறது, ஒரு காதல் வருகிறது, ஒரு நேசம் வருகிறது, பாசம் வருகிறது. அந்த பாசத்திற்கு அவன் இணங்கி செல்கின்ற போது அன்புக்குரியவர்களை ஒட்டுமொத்த சமூகம் என்ன செய்கிறது, அவனை பிரித்து பார்க்கிறது. ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜாதிக்குள்ள இந்த ஜாதி பொண்ணு எடுத்தா பிரச்சனை இல்லை, இந்த ஜாதி பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்படி வரும்போது அன்புக்குரியவர்கள் நம்முடைய கௌரவம் என்ன செய்யறது, அப்படியே எட்டி பார்க்கிறது. நம்ம சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் என்ன செய்வான், போன் அடிச்சு, ஏய் என்ன கேட்டனே அப்படியா, ஐயோ உன் குடும்பத்தில் இப்படியா, நீ எப்படி இருந்த, உன் வீட்டுக்காரன் எப்படி, உனக்கு உங்க குடும்பத்துக்கு என்னென்ன பேரெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன, ஐயோ விட்டுறக்கூடாது 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 அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், அன்புக்குரியவர்களை பெத்த பிள்ளையாகத்தான் இருக்கும். நேற்று வர தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையாகத்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியும், அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக விரோதியாக மட்டும்தான் தெரியும். நான் எப்படிலாம் இந்த பிள்ளையை வளர்த்தேன், என்னெல்லாம் இவளுக்கு வாங்கி கொடுத்தேன், எனக்கு கிடைக்காததெல்லாம் இவளுக்கு கொடுத்து கொடுத்து நான் பொத்தி பொத்தி வளர்த்தேனே, அதற்கு இவள் கொடுத்த வெகுமதியா இது அப்படின்னு நினைச்சிரோம். அந்த பிள்ளை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், பிரித்து விட வேண்டும், வாழ விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிரோம். நாம் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறோம். இது யாருடைய சூழல்? அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த குற்றுயிராக கொலையூராக ஒருத்தன் அடிச்சுட்டு போறான் பார்த்தீங்களா, அவனை போலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா இந்த சமூகம் இன்றைய காலகட்டத்தில் புண்களால் காயத்தால் வீழ்ந்து கிடக்கிறது. இந்த புண்களுக்கும் காயத்திற்கும் வீழ்ந்துள்ள இந்த சமூகத்திற்கு நல்ல சமாரியனாக மனிதநேயம் உள்ள ஒரு மகத்துவம் உள்ள மாண்புமிக்க மனிதர்களாக வாழ்வது யார், வாழப்போவது யார், உருவாக போவது யார் என்ற சிந்தனைக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு கேள்விகளை விடயத்தை தேடலாம். விடுதலை பயண புத்தகத்தில் அன்புக்குரியவர்களே, மோயிசன் பிறக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை தெரியும். மோயிசன் பிறக்கும் போது பார்வோன் மன்னன் நினைச்சான், பிறக்கக்கூடிய எல்லா தலைச்சான் பிள்ளைகளையும் நினைச்சணும் கொன்றுவிட வேண்டும், ஆனால் பெண் பிள்ளைகளை மட்டும் என்ன செய்யக்கூடாது, கொல்ல வேண்டாம். எப்படி நல்லவனா இருக்கான் பாருங்க. நம்ம சமூகத்தில் ஆண் பிள்ளைகள் பிறந்தா கொல்ல வேண்டாம், பெண் பிள்ளைகள் பிறந்தா அப்பவே கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நாம். ஆனா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பிள்ளை தான் பெஸ்ட்டு. ஆம்பளை பையன் சொன்ன வார்த்தையே கேட்க மாட்டான், ரவுடியா திரிவான். ஆனால் அட்லீஸ்ட் பொம்பளை பிள்ளை என்ன செய்யும், வீட்டுக்குள்ள இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேட்டைகள் தான் பண்ணோம், ஓரளவுக்கு என்ன செய்யலாம், காப்பாற்றி விடலாம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பார்வோன் மன்னன் அன்றைக்கு என்ன செய்யறான், பெண்ணிய சமூகத்திற்கு வித்திட்டவனாக இருக்கிறான். ஆண்கள் வேண்டாம், பெண்கள் மட்டும் போதும், அடிமைகள் வேலை செய்ய பெண்கள் இருந்தால் போதும் என்று நினைக்கிறான். ஆனால் கடவுளுடைய அந்த மனிதாபிமானத்தை நாம் பார்க்கிற போது, இரக்க செயலை பார்க்கிற போது அன்புக்குரியவர்களை விந்தைக்கும் விந்தையாக இருக்கிறது. அது என்ன இரக்க செயல்? அன்புக்குரியவர்களை, 2 மருத்துவ பெண்கள், அந்த 2 மருத்துவ பெண்கள் என்ன செய்றாங்க, இந்த எகிப்திய இந்த சூழல்ல இருந்து இந்த எபிரேய சூழலுக்கு போகிறார்கள். எபிரேய பெண்களுக்கு பிள்ளை பேரை பெறுவதற்கு முன்பாக அன்புக்குரியவர்களை, ஆண் பிள்ளை பிறந்தது பெண் பிள்ளை பிறந்தது என்ற ஒரு கட்டுக்கதையை கட்டி விடுகிறார்கள். அரசன் கேட்கிறான், என்னது ஆம்பளை பையங்களாம் நிறைய வந்திருக்கிறாங்க, அவங்கள கொல்லலையா அப்படின்னு கேட்கின்ற போது, அந்த பூவா சிப்ரான் சொல்லக்கூடிய அந்த மருத்துவ செவிலிகள் அன்புக்குரியவர்கள் அந்த எபிரேய மன்னனுக்கு, எகிப்திய மன்னனுக்கு, பார்வோன் மன்னனுக்கு அழகாக சொல்கிறார்கள், இந்த எபிரேய மக்கள் நம்மை போன்று வலிமை இல்லாதவர்கள் அல்ல, அவர்கள் மிக மிக வலிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நம்ம போறதுக்கு முன்னால என்ன செய்யறது, அங்க குழந்தைகள் பிறந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். அப்ப பாருங்க, ஒரு அடிமையினுடைய சூழல், ஒரு அடிமையினுடைய சூழலுக்குள்ள இஸ்ரேல் சமூகம் தவித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த அடிமையினுடைய சூழலில் கூட கடவுள் யார் வழியாகவது என்ன செய்வாரு, மனிதநேய செயல்களை காண்பிப்பார், என்பிப்பார். ஏனென்று சொன்னால் அவர் கடவுள், அவர் கடவுள்.
அதனால தான் எகிப்துக்குள்ளேயே 2 நல்ல உள்ளங்களை தேடி அங்கு மோயிஸ் நினைச்சாங்க காப்பாற்றுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, காப்பாற்றிய பிறகு அந்த தாய் என்ன செய்யறா, கொஞ்ச நாள் வச்சு பார்க்கறா, முடியல. விடுதலை பயண புத்தகம் அழகாக சொல்கிறது, அந்த குழந்தையை ஒரு உடன்படிக்கை பேழை போல செஞ்சு நினைச்சாங்க நைல் நதியில விடுறாங்க. அது வந்து கொண்டு இருக்கிறது, அழுகுரல் கேட்கிறது. யாரு பார்க்கிறா? பார்வோனுடைய மகளை பார்க்கிறாள். அந்த மகள், அன்புக்குரியவர்கள், இந்த குழந்தையின் மீது இரக்கம் கொள்கிறாள் என்று விவிலியம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த பார்வோனுடைய மகளுடைய இதயம், அன்புக்குரியவர்களை, இரக்கத்தினால் நிறைந்திருந்தது. அந்த இரக்கம்தான் மனிதநேய செயல்களாக இருக்கிறது. அது எபிரேய குழந்தை என்று அவளுக்கு தெரிகிறது. கூட இருக்க சொல்றா, அது எபிரேய குழந்தை தான். ஒரு பெண்ணை கூட்டு வந்து என்ன செய்யலாம், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்லலாம் என்று சொல்கின்ற போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அவள் அனுமதிக்கிறாள். ஒரு காலத்தில் ஈழத்தில் இருந்த தமிழர்களை நினைத்து பாருங்கள். பல்வேறு விதமான கால சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே முடிந்து போனது, அழிந்து போனது என்று நினைத்தார்கள். பல நாடுகளுக்கு நினைச்சாங்க, சென்றார்கள். செல்லக்கூடிய இந்த சூழல்ல என் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, நம்முடைய மத்தியிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? உங்களைப் போல, என்னை போல சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? பிறந்து விட்டோம், இனி வீழ்வதற்கு வழி இல்லை, வாழ்ந்தே தீர வேண்டும், எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, அந்த பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாய்மார்களாக, பெற்றோர்களாக இருந்து எல்லா கஷ்டங்களையும் அவர்கள் தாங்கிக் கொண்டு, அன்புக்குரியவர்களை, அகதிகளாக இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அகதிகளுக்கு இந்த பூவா சிப்ராவை போல இரக்கமுள்ள மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க முடியுமா? இல்ல பார்வோனுடைய மகளைப் போல நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களாவது வெளியிருந்து வந்தாங்க, கண்டிப்பா ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் யார்? இன்னைக்கு வீட்டுக்குள்ள அடிமையா இருக்கிறவங்க யாரு? கணவரா, மனைவியா, பிள்ளைகளா? யார்? மனைவியா? அப்படியாங்க? மனைவி அடிமையா இருக்காங்க? கணவர்களா? அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை தாத்தா பாட்டி வாரத்தை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இல்லையா? சனிக்கிழமை நாளைக்கு புனிதர்களான சுவக்கின் அந்நாள் விழா. இந்த நாளை திருச்சபை எப்படி கொண்டாட அழைக்கிறது? பாட்டி தாத்தா. பாளையங்கோட்டை கத்தீட்ரல்ல ஒரு ஆண்டு உதவி தந்தையாக இருந்தபோது வீடுகள் சந்திக்க போறது வழக்கம். அன்புக்குரியவர்களே, கீழே நல்ல சொகுசுல எல்லாமே இருக்கு, கார் இருக்குது, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்குன்னு வைங்களேன். அவன் மேலே போய், அன்புக்குரியவர்களே, வீடை மந்திரிச்சிட்டு வர சொன்னாங்க. கீழே இருந்து யாரும் வரல. மேலே போனா இங்க சொகுசா இருக்குது, அங்க எப்படி இருக்குது? பாழடைஞ்ச பங்களா மாதிரி ஒரு 0 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிருந்துச்சு, பச்சை கலர்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நானும் அப்படியே தேடுறேன், யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா ஒரு மூலையில யார் இருக்கிறா? பாட்டிக்கு இன்னொரு பேரு மாமியார். யாரு? மாமியார் இருக்கிறாள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நிலை வெளியில மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே இப்படிதான் இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எப்படிதான் இருக்காங்க? அடிமைகளாக இருக்கக்கூடிய சூழல். நம்ம பாட்டி அழகா வச்சிருக்கு, சாமி இன்னைக்கு வந்து புட்டு புட்டா வைக்காரு, வீட்டில் போய் என் மருமகா இன்னைக்கு ஒரு கிளாஸ் டீ கொடுப்பா, நல்லா சோறு வச்சு தருவா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம். நினைப்பதற்கு வழிகள் இருக்கிறது, கொடுக்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்யறோம்? ஜெபித்துக் கொள்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் வெளியெல்லாம் பார்க்க வேண்டாம். முதல்ல மனிதநேய செயல்கள் எங்க வரணும்? வீட்டுக்குள்ள வரணும். வீட்டுக்குள்ள வரணும். நீங்க யாரா மாறணும்? குருவா மாறணுமா? லேவியரா மாறணுமா? சமாரியரா மாறணுமா? எப்படி மாறணும்? இதுல இன்னொரு கேரக்டர் இருக்கு தெரியுமா? அது யார் தெரியுங்களா? மறைநூல் அறிஞர். அது என்ன கேரக்டர்? எல்லாவற்றிற்கும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை சத்தமா அன்பு செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை என்ன சொல்றாரு?
தன் மீது அன்பு கொண்டுள்ளது போல பிறர் மீது என்ன செய்யணும்? அன்பு கொள்ள வேண்டும். இதுதான் அந்த முதன்மையான கட்டளைக்கு இணையான கட்டளை என்று சொல்கிற போது இந்த மறைநூல் அறிஞர் கேட்கிறான், எனக்கு அடுத்திருப்பவன் என்னுடைய அயலான். சத்தம். அன்னைக்கு மனிதநேய செயல்கள் அப்படின்னா வீட்டுக்குள்ள சொல்றோம் இல்லையா, அவங்க யாரு, எனக்கு அவங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மறைநூல் அறிஞர்களை போல அன்புக்குரியவர்களே, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்களாக இருக்கலாம், வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், இல்லை நல்ல வேலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். மாமனார் மாமியார் தான் அடிமைகள் இல்லை, கணவரும் இருக்கலாம், மனைவிகளும் என்ன செய்யலாம்? அடிமைகளாக இருக்கலாம். அப்போ ஒரு குடும்பம் என்ற அந்த அமைப்புக்குள் முதல்ல மனித நேயம் இருக்கிறதா? குடும்பத்திலேயே இல்லை அப்படின்னா எங்க சமூகத்துக்கு போக? அப்படிதானே, எங்க சமூகத்துக்கு போக? அன்புக்குரியவர்களே, முதல் ஆண்டு தூத்துக்குடியில ஆங்கிலம் படிப்பதற்காக இனிஷியேஷன் படிப்பதற்காக சென்றோம். அடுத்து 3 ஆண்டு பாளையங்கோட்டையில காலேஜ் படித்தோம். அன்புக்குரியவர்களே, அடுத்து அங்கே முடிச்சு பூனைக்கு மெய்யியல் படிப்பதற்காக சென்றேன். தூத்துக்குடியில் இருக்கும்போது ஒரு விதமான மனநிலை, எந்த ஊர் என்ன ஏது அப்படின்னு நினைச்சுவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கங்கே மட்டும் என்ன செய்வாங்க? போய் பேசுவாங்க. அதையும் தாண்டி எல்லார்ட்டையும் பேசுகிறேன்டா, எல்லார்ட்டையும் நல்லா இருக்கணும்டா, எல்லாரும் நமக்கு ஒன்று தான்டா, எல்லாரும் எதுக்கு தான் வந்திருக்கோம்? சாமியாராகத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நெருங்கி போனாலும் அன்புக்குரியவர்களை ஒரு சில காரணங்கள் என்ன செய்வோம்? துரத்தப்படலாம், வேண்டாம் என்று நிராகரிக்கப்படலாம். அப்போ கல்லூரிக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் சூழல் மாறும். ஆனால் அன்புக்குரியவர்களை, பூனைக்கு மெய்யியல் படிக்க போகும்போது இந்த ஊருக்காரன் அப்படிலாம் பார்க்கல, இந்த ஊருக்காரன் பார்க்கல, இந்த தெருக்காரன் பார்க்கல. எப்படி பார்த்தாங்க? தமிழ்நாட்டுக்காரன். எப்படி? சத்தமா? அப்ப தெருவு தெரியாது, இனம் தெரியாது, மொழி தெரியாது. எப்படி தெரிகிறது? தமிழ் என்ற ஒற்றை அடையாளம் தான் தெரிகிறது. அங்க யாருனாலும் சரி, நீ தமிழ் பேசியா? நான் பேசுறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் எப்படி இருக்கிறது? இந்த தெருவு, அந்த தெருவு, மேல தெருவு, கீழே தெருவு, வடக்கு தெரு, தெற்கு தெரு, இப்படி நிறைய தெருக்கள் இருக்கிறது. ஏக்கா, நிறைய தெருக்கள். அங்க பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குது. அடுத்த தெருக்குள்ள நாம் போக முடியுமா, முடியாதா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சமூகம் என்பது பல அடுக்குகளை கொண்டது. அப்படித்தானே? பல அடுக்குகளை கொண்டது. இன்று நம்முடைய வீட்டையே நம்ம என்ன செய்ய முடியல? மனிதநேய செயல்களால் நிரப்ப முடியவில்லை என்று சொன்னால், ஒவ்வொரு சமூகத்தில பல அங்கங்கள் இருக்கிறது, பல தெருக்கள் இருக்கிறது, வீதிகள் இருக்கிறது, பல சிஸ்டங்கள் இருக்கிறது. இந்த சிஸ்டங்கள்ல போய் எப்படி மனிதநேய செயல்களை நாம் விதைக்க முடியும்? முடியுமா, முடியாதா? முடியுமா, முடியாதா? முடியுமா? ரொம்ப கஷ்டங்க. சொல்லிடலாம், பேச்சுக்கு சொல்லிடலாம் முடியும்ட்டு. ஆனால் இறங்கி வேலை செய்கின்ற போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். இப்போ எப்படி சொல்லலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தெரு விட்டு இன்னொரு தெருவுக்குள்ள ஏதாவது ஒன்று பத்தி எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பத்தி எரிகிறப்போ அந்த தெரு முடிஞ்சு இந்த தெருவுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? அந்த மூளைக்கு வரத்தண்டியும் பார்த்துக்கிட்டே இருப்போம். பக்கத்தில் வந்து போய் என்ன செய்வோம்? தண்ணி ஊற்றுறதுக்கு ஓடுவோம் இல்லையா? ஏன்? அடுத்து நம்ம தெருவு தான் இருக்குது, அது எங்கே தான் வரும்? காவு வாங்கிறதுக்கு நம்ம தெருவுக்கு தான் வரும். அப்போ எப்போது அது என்னை பாதிக்கிறதோ அப்போதுதான் நினைக்கிறேன் மனிதநேய செயல்களோடு கண் விழித்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகிறேன். அப்படின்னா இன்றைக்கு மனிதநேய சமூகத்தை கெடுப்பது, குலைப்பது அப்படின்னு சொன்னா அது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல்லுதான், நான் தான். அன்புக்குரியவர்களே, அன்னை தெரசாள் ஒருமுறை கல்கத்தா நகரில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மருத்துவமனைக்கு முன்னால வர்றாங்க. வருகின்ற போது ஒருவர் என்ன செய்றாரு? இப்போவோ அப்போவோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குது. கிடக்கக்கூடிய அவரை, முதியவரை பார்த்து அள்ளி தூக்கி கொண்டு அவள் மருத்துவமனைக்கு செல்கிறாள். மருத்துவரிடம் கெஞ்சுகிறாள், ஐயா, இவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். சீச்சி, அதெல்லாம் செத்து போயிடும், தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது கட்டில் இல்லைன்னு சொல்றாரு, வைக்கிறதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்றாரு. உடனே இந்த தாய் என்ன செய்யறாங்க? படுக்கையில் ஏதாவது ஒரு பாய் விரிச்சாது கொடுங்க, இவருக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லணும். பாய் விரிச்சு கொடுக்குறாங்க. அடுத்து மருந்து இல்லை என்று சொல்றாங்க. ஓடி போய் என்ன செய்றாங்க? அன்னை தெரசாள் மருந்து வாங்கிட்டு வர்றாங்க. வந்து அன்புக்குரியவர்களே, கொடுக்கக்கூடிய சூழலை பார்த்தா அந்த மனிதருடைய ஆவி என்ன செய்கிறது? பிரிந்து விடுகிறது. அதை பார்த்து அன்னை தெரசாள் அழுது விம்பி
அவள் தோற்றுவித்ததுதான் இறப்போர் நலவாழ்வு மையம். என்ன மையம்? இறப்போர் நலவாழ்வு மையம். அப்போ ஒரு சமூகத்துல அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது போல பேதமைகள் இருக்கலாம், இறப்பவர்கள் இருக்கலாம், தேவைகள் இருப்பவர்கள் இருக்கலாம். ஆனால் நமக்கு என்ன செய்ய நடக்குது? நம்முடைய இதயம் கருணை இல்லாமல், அன்பு இல்லாமல், இரக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களை என்னை போல நினைப்பதற்கு மறந்து, அது நான் அல்ல, அது வேறொருவர் என்ற பிம்பத்தில் நான் பார்க்கிற போது இந்த சமூகத்தில் கண்டிப்பா என்ன செய்யாது? மாற்றங்கள் வரவே வராது. அப்படி என்று சொன்னால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு உருவாக்கிய ஒரு சமூகம் இருக்கிறது. இயேசு உருவாக்கிய ஒரு சமூகம். அது என்ன சமூகம்? தன்னுடைய இரத்தத்தால் உருவாக்கிய சமூகம். இயேசு கல்வாரி மலையை நோக்கி நடைபயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தலைகள்ல என்ன செய்யுது? முள்முடியால் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய உடல் எல்லாம் ரத்தங்கள் நாளங்கள் சிதைந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல் அவர் கல்வாரி நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த எதிர்நோக்கினுடைய பயணம் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகிறது. அவருக்கு தெரியும், என்னோடு இருப்பவர்கள் எல்லாம் நேற்று வரை தேவையில் இருந்தார்கள், அந்த தேவையில் இருந்தவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். ஆனால் எனக்கு எதிராக இருந்தவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? என்னை சிலுவையில் அறைவதற்கு கொண்டு செல்கிறார்கள். ஒன்றும் பரவாயில்லை. இந்த எதிர்நோக்கு அவருக்கு என்ன கொடுக்கிறது? எனது ரத்தத்தின் வழியாக இந்த மக்கள் மீட்படைவார்கள் என்று அவர் நினைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதைத்தான் திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 40 வாசிக்கின்ற போது, அங்க நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரே அப்பம் பிடுவதிலேயும் நற்கருணை கொண்டாட்டத்திலும் இருந்தார்கள். அவர்களுக்குள் பிளவுகள் இல்லை, பேதங்கள் இல்லை. எல்லாவற்றையும் விற்று இணைஞ்சாங்க, திருத்தூதர்களுடைய காலடிகளில் போட்டார்கள். எல்லாம் பொதுவாய் இருந்தது. யார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இயேசு உருவாக்கிய சமூகம் அது இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட சமூகம். இயேசுவினுடைய இரத்தம் தான் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கியது. அதுபோல இன்றைக்கும் மனிதநேயம் மலர வேண்டும் என்று சொன்னால் பல இதயங்களிலிருந்து என்ன வரணும்? தியாக சிந்தனைகள் வரணும். அதுக்காக ரத்தம் சொட்ட வேண்டாம், என்னுடைய வாழ்வை நான் கொடுக்க வேண்டாம். ஆனால் எனக்குள் தியாக உணர்வுகள் வந்தது என்று சொன்னால், கருணை இருந்தது என்று சொன்னால், இரக்கம் இருந்தது என்று சொன்னால், பரிவு இருந்தது என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் வாழக்கூடிய இந்த சமூகம் மனிதநேயம் உள்ள சமூகமாக மட்டும்தான் இருக்கும். நாமும் அந்த நல்ல சமாரியனை போல அவனா இவனா அவளா இவளா அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டோம்? கேள்விகள் எழுப்பாமல், இவர் கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர், இவர் கடவுளுடைய பிம்பம், என்னை போல இவரும் கடவுளுடைய படைப்பு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் அன்புக்குரியவர்களை ஒருவர் மற்றவரை சகோதர சகோதரிகளாக பாவித்தோம் என்று சொன்னால் அங்க சண்டை கிடையாது, அங்க சச்சரவுகள் கிடையாது, அங்க போர் கிடையாது, காலம் பதட்டமான சூழலுக்குள் தள்ளப்படக்கூடிய அவசியமும் கிடையாது. இப்போது யோசித்து பாருங்கள், நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? மறைநூல் அறிஞரை போல அறிவு நிறைந்தவர்களாக மட்டும் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை குருவும் லேவியரும் போல நம்முடைய கடமைகள் போதும், நம்முடைய வேலைகள் போதும், அடுத்த வீட்டுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒதுங்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? இல்லை மனிதநேயம் கொண்ட அந்த சமாரியனை போல எல்லாரும் கடவுளுடைய பிம்பங்கள், எல்லாரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நினைத்து பார்த்து நாம் அனைவருக்கும் நல்ல சமாரியனாக வாழ்கின்றோமா? இன்றைக்கு வின்சென்ட் பால் சபையினர் கொண்டாடுகிறார்கள். இனம் கடந்து மொழி கடந்து என்ன செய்றாங்க? யார் யாருக்கு உதவிகள் தேவையோ அத்தனை மனிதர்களுக்கும் அவங்க என்ன செய்றாங்க? தங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை, மனிதநேயம் இன்னும் நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் மழையும் என்ன செய்கிறது? பெய்து கொண்டிருக்கிறது. நாமும் பல்வேறு விதமான வெப்பச்சூழலுக்குள் இருந்தாலும் கொஞ்சம் போல் என்ன செய்கிறோம்? அப்பப்போது மழையை பெற்றுக்கொண்டு இதமாக வாழ்கிறோம். அப்படி என்று சொன்னால் மனிதநேய செயல்கள் நமக்குள் முளைக்கின்ற போது நமது சமூகம் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமூகமாக, நம்முடைய குடும்பங்கள் கடவுளுக்கு ஏற்ற குடும்பங்களாக இருக்கும். எனவே நீங்களும் நானும் நல்ல சமாரியனாக உருவாக மனிதநேய செயல்களை கட்டியெழுப்ப இறைவனிடம் அருள்